வேகப்பந்து வீச்சு எத்தனை ஸ்டெப்லேருந்து ஒடியாரலாம்? குறைஞ்ச அளவு 25 ஸ்டெப்பு, அதாவது வந்து 30 அடியிலேருந்து 35 அடி தூரத்துலேருந்து ஒடியாரணும். அப்படி ஒடியாந்து போட்டாத்த பவுலிங் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. நம்ம கிராம பகுதியில் என்னென்ன பண்ணுறாங்க? 15 அடி 17 அடி பக்கத்தில் நின்று பாஸ்ட் போடுறாங்க. தூரத்துலேருந்து எதுக்கு ஒடியாராங்க தெரியுங்களா யாராவதுக்கு? அது ஒரு உடற்பயிற்சி, அது ஒரு ரன்னிங்கு, ரேஸ் வரமாக இருக்குது. பால் ஸ்பீடாக போடுறதுக்கு பெட்டராக இருக்குது. அதுலேயே மன உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே அந்த ரன்னிங்லேயே வந்துடும். ஒடியாரும் போது ஸ்டெப்பு கிடைக்கலைன்னா பால் வீசுறது ஒன்றா கை வழுக்கு, இல்லைன்னா அப்படியே ஓடியாந்துருவாங்க. இது ஆக்சுவலாக வேகப்பந்து வீச்சுங்கிறது வந்து லாங் ஸ்டெப் போட்டு ஓடியாருவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அது லாங் ஜம்ப் மாற, லாங் ஜம்ப்புக்கு தூரத்துலேருந்து வேகம் ஓடியாது வந்து தாண்டுறது, அந்த வேகம் அப்படியே போகும். நம்ம கிராம பகுதியில் பக்கத்தில் நின்று போடுறாங்க நிறைய பேர் பவுலிங் ஃபாஸ்ட்டு. பக்கத்தில் நின்று ஹைட்டாக இருப்பாங்க, பக்கத்தில் நின்று போடுறான்னு சொல்லிட்டு 15 அடி 10 அடியிலே ஸ்பீடாக போடுவாங்க. அது வந்து போடலாமான்னா அப்படி பார்த்தா இன்டர்நேஷ்னலில் அந்த மாதிரி ஏன் போடுறதில்ல? அதுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அது நல்லா வரைமுறையான கோச் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தூரத்தில் நின்று தான் போட சொல்லுவாங்க. 30லேருந்து 35 அடி சரிங்களா? தூரத்தில் நின்று தான் போட சொல்லுவாங்க. பக்கத்தில் நின்று போட சொல்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க. பல்வேறு விதமான காரணம் இருக்குது. ஜம்பிங் கரெக்டாக வராது. தூரத்துலேருந்து வரும்போது ஜம்ப் பண்ணுறதுக்கு நல்லா வரும், ஃபாஸ்ட் போடுறது கரெக்டாக இருக்குது. என்ன நினப்பில் நம்ம போடுறோமோ அந்த நினப்பு கரெக்டாக வரும் சரிங்களா? அதுலேயே சொல்லுவாங்க எல்லாமே அதுலேயே வந்துடும். பக்கத்தில் நின்று போட்டால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சுளுக்கு பிடிக்கும், தசைப்பிடிப்பு ஏற்படும், பெயின் வரும், எல்லாமே காரணம் சரிங்களா? நம்ம வந்து பக்கத்தில் போடுற ஆட்கள், பக்கத்தில் போடுற வீரர்கள், பக்கத்துலேருந்து போடுற வீரர்கள் தினசரி வார்ம் அப் பண்ணால் பரவாயில்ல. வார்ம் அப் பண்ணாமல் டைரெக்டாக போடும்பொழுது எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணோன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் நிறையா இருக்குது. கிரிக்கெட் வார்ம் அப்பு இல்லைன்னா கிரிக்கெட் வார்ம் அப்லேயே வேறு வார்ம் அப் நிறையா இருக்குது. அந்த வார்ம் அப்பெல்லாம் நம்ம செய்யும்பொழுது நரம்பெல்லாம் வேலை செய்யுது, நம்மளுக்கு சுளுக்குகள் எல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் பண்ணுறதில்ல, டைரெக்டாக பவுலிங் போடுறாங்க. அது தெரியும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. கீழே விழுந்தாலுமே சுளுக்கு பிடிச்சாலும் உடனே சீக்கிரம் சரியாகாது. முழங்கால் சுளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போக முடியாதுல்ல, ஒரு மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது. சுளுக்கு தசை பிடிப்பு நிறைய ஏற்படும். நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது, நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நன்றி சரிங்களா? 35 அடி ஸ்பீடு தான் பக்காவாக இருக்குது. அது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதனால சொல்கிறேன் சரிங்களா? நீங்கள் ஃபாஸ்ட்டு மீடியம் பேஸு நீங்கள் 15 அடியிலேருந்தும் கூட ஒடியாந்து போடலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டு வேகமாக வந்து ஓடும்பொழுது தூரத்தில் நின்று ஓடினா தான் நல்லாயிருக்கு.